அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்றாரு. பண்ண உடனே நான் போய் தலைவரை பாக்குறேன். நான் வரீங்களா? நியூஸ்ல வருது. ஆமாக்கா நான் வரேன். அதுதான் பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில வெளியேற்றி வச்சவர் அவர் அரசியலுக்கு வர்றாரு. அவருக்கு சப்போர்ட்டா இருக்கணும் நம்பா. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தலைவர் வந்துட்டாருன்னா எல்லாமே குழந்தைகளுக்குமே நிறைய பண்ணலாம் அப்படின்னு. நானே வரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி நான் ட்ரஸ்ட்டுக்கு வரேன். என்னோட ட்ரஸ்ட், என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறேன். கூப்பிட்டு என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் அரசியலுக்கு வர்றாரு. புரியுதுங்களா? எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. அதான் ஒரு ட்வீட் பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தமிழ்ல சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு ஒரு டீம், இன்னொரு டீம் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. தலைவர் அரசியலுக்கு வந்து அவர் வந்து சிஎம் ஆயிடுவாரு, நீங்க வந்து அமைச்சர் ஆயிட்டீங்களான்னு. சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம வந்து ஆபரேஷன் நிறைய பண்ணலாம், இன்னொருத்தர் கல்வித்துறை எடுத்து நிறைய படிக்க வைக்கலாம். டேய், கடமை செய்யணும், பலன் எதிர்பார்க்க கூடாது. சுகாதாரத்துறை அமைச்சர், இது வந்து கல்வித்துறை, இதெல்லாம் படிச்சு வர இடம். அண்ணன் படிக்கலடா. எல்லாரும் படிச்ச இடத்த போட்டு ஒரே இடத்துல போய் முடங்கி போய் படிப்புனா படிக்க மாட்டோம். எல்லாம் கட்சி வளரட்டும், தலைவர் வரட்டும், எல்லா துறையில இருந்து ஹெல்ப் கட்டும், எல்லாம் பண்ணுவோம். பெரிய ட்ரஸ்ட் கட்டுவோம். இப்ப என்ன சின்ன ட்ரஸ்ட்ல தான் நம்ம இருக்கோம். சின்ன வீட்டுல 60 நீங்க இருக்கீங்க, 100 ஏக்கர்ல கட்டுவோம். ஊனமுற்றவர்கள் இந்த பக்கம் விருந்தினர்களுக்கு, இந்த பக்கம் முதியோர்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் கட்டி பண்ணுவோம்டா. சூப்பர்ண்ணா. இன்னொருத்தர் டக்குன்னு அங்க வந்து, ஆனா நம்மள எழுத்து பேசிட்டு இருக்காருல்ல சீமான், அவருக்கு ஆப்போசிட்டா எழுத்து நில்லுங்கண்ணா. அது அரசியல் இல்லை. ஒருத்தர் மேல கோபத்தால நம்ம அரசியலுக்கு வந்தா அது வந்து வெறுப்பு அரசியலா மாறும். அரசியல் மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக வரணும். இப்ப அவரை நான் அழிக்கணும், அவரை நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு அந்த ஆசையில வந்தேன்னு வச்சுங்களேன், ஆசை என்ன ஆகும்? கோபமா மாறும். கோபத்துல இருந்து என்ன வரும்? வார்த்தைகள் தப்பா வரும். வார்த்தைகள் மட்டும் வராது, தப்பான வார்த்தைகள் வரும். மக்களுக்கு நம்ம மேல மரியாதை இல்லை, மக்களுக்கு நம்ம மேல மரியாதை இருக்காது, போயிடும். ஸோ அதால அரசியலுக்கு வரணும்னா அவரை அழிக்கிற பதவியை பத்தி பேசுறத ஃபர்ஸ்ட் விடுங்கடா, ஃபர்ஸ்ட் வேலையை பார்ப்போம்டா. நம்ம தலைவர் வரேன்னு சொல்லிட்டாரு, ட்வீட் போடுங்களா, ட்வீட் போட்டுட்டு அங்கிருந்து போட்டுட்டு வீட்டுக்கு போறேன். இங்கதான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு எனக்கு. வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனோன்னா எப்பவும் நான் அம்மா கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றது முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவேன். எங்க அம்மா கோவில் கட்டுறது கூட, கோவில் கட்டிட்டு ஸ்டாச்சு எல்லாம் ஆர்டர் பண்ண அப்புறம் தான் அந்த ஸ்டாச்சுவே காமிச்சாங்க அம்மாவுக்கு. அதே மாதிரி அரசியல் விஷயத்துலயும் போய் சொல்லலாம்னா அம்மாவுக்கு கூப்பிட்டு ஃபேமிலி எல்லாம் உட்கார வச்சு, அம்மா தலைவர் அரசியல் வராது. சரிங்கம்மா, நானும் அரசியல் போறேன், உங்க பரமா ட்வீட் போட்டிருக்கேன் அப்படின்னு. அம்மா முகம் டக்குன்னு மாறிச்சு. மாறிட்டு ஓகேண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு எழுந்து போயிட்டாங்க. என்ன இப்படி போக மாட்டாங்களே, ஒரு விஷயத்த சொன்னா சூப்பர் கண்ணான்னு பேசுவாங்கல்ல, 1 hour அதுல நல்லது கட்டுது எல்லாம் பேசுவாங்க, என்ன போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல். சரி, இது உடம்பு சரியில்லை போல, அப்செட்ல விட்டேன். அப்புறம் 2-3 நாள் அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க. கூப்பிட்டு என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, ஏதாவது தப்புன்னா அடினா அடிச்சிடுமா, என்னம்மா ஒரு பேச முடியலன்னா, இல்லை கண்ணா நீ அரசியல் போனதே எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஏமா அரசியல் போனா பிடிக்கல? இல்லை கண்ணா, அது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போகக்கூடாது. அது வந்து பணம் கொடுக்குறாங்க அரசியலுக்கு, ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்துதாங்க என்ன ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதி இல்லைன்னு, ஜாதி இருக்கு, மதம் இல்லைன்னு, மதம் இருக்கு. அந்த சாக்கடைக்குள்ள நீ போவாதப்பா. நம்மளுக்கு வாழ்க்கையை ஒளி வச்சு ஏற்றி வச்சிருந்தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்கிட்ட என்ன கூப்பிட்டு போப்பா, நான் சொல்றேன். அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவரும் அரசியலுக்கு வருவானா இந்த வயசுல, அவர் நிம்மதியா இருக்கட்டும், எதுக்கு அரசியலுக்கு வர, என்ன கூப்பிட்டு போ. அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி கூடா. நானும் வேற கனவு வந்து மைண்ட் வைஸ், அம்மா நான் சொல்றது கேளுமா, நம்ம எத்தனையோ இப்ப வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல போய் கேட்டு தானே ஹெல்ப் நடக்குது. இப்போ தலைவர் வந்துட்டாருன்னா நம்ம தாராளமா பண்ணலாம்மா. உன் கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு மட்டும் செய், அரசியல் வேணான்னு சொல்றேன் அப்படின்னு போயிட்டான். அந்த ஃபேஸ் வந்து அதுக்கப்புறம் அடிதான் அன்புக்கு. சரி, இந்த உலகத்துல அம்மா மீறி பண்ணலாம், ஆனா நான் உருப்பிட மாட்டேன். நல்லா தெரியும், இந்த உலகத்திலேயே எனக்கு யாருன்னா எங்க அம்மா தான். அது அம்மா இல்லை, எங்க கடவுள்னே சொல்லலாம். நான் எதிர்க்க பாக்குற கடவுள். சரி, அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். என்னடா தலைவர்கிட்ட போய் எப்படி சொல்றது, பசங்கிட்ட ஒரு பயங்கர பில்டப் கொடுத்துட்டோம், அது இதுன்னு எல்லாம் வேற பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்றது. அந்த டைமை பார்த்து கொரோனா வருது. ஒரே ஷாக்கு, வெளியே போக முடியாதுன்றாங்க. இல்லைன்னா பிரச்சாரம் பண்ண வெளியே போக முடியாது, தலைவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது, ஹைதராபாத் ஷூட்டிங் போறாரு, உடம்பு முடியல, அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. அப்புறம் தலைவர் அனௌன்ஸ் பண்றாரு, நான் அரசியலுக்கு வரல, டாக்டர்ஸ் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
கொரோனா டைம்ல நம்ம வந்து பிரச்சாரம் போக முடியாது, அந்த காரணம் சொன்னாரு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவுதான், தலைமையில கை வச்சுன்னு உட்காந்துட்டோம். ட்ரஸ்ட்ல இருக்கிற குழந்தைங்க மற்றவங்க எல்லாரும் என்னன்னு நினைச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தால எல்லாரும் அப்செட்ல உட்காந்துருக்கோம். தலைவர் ஒருத்தம் போய் பேசி பார்க்கலாம் அவர்கிட்ட. தலைவர் வர்றாரு, கூப்பிடுறாரு போகணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.